வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது கர்நாடக அரசு. ஏற்கனவே காவிரி நீரை தமிழகத்துக்கு மறுத்து வருகிறது. உச்சநீதிமன்ற ஆணை வந்த பிறகும் அது மத்திய அரசினால் கெஜெட்டில் வெளியிடப்பட்ட பிறகும் கூட பிரச்சனைகள் தொடர்கிறது. இப்போது மேகதாட்டு என்ற இடத்தில் 4 அணைகளை கட்ட கர்நாடக அரசு முடிவு செய்திருக்கிறது. ஒரு அணை கட்ட வேண்டும் என்றால் பரப்பளவு அதிகமாக இருக்கும். அதற்கு மத்திய அரசின் அனுமதியை வாங்க வேண்டும் என்பதற்காக 4 சிறு அணைகளாக கட்டினால் அதற்கு மத்திய அரசின் அனுமதியை சுலபமாகவும் பெறலாம், சில விஷயங்கள் பெறாமலும் கட்டிக்கொள்ளலாம் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் தங்களுக்கு 1000 மெகாவாட் மின்சாரம் தேவை என்று கர்நாடக அரசு இப்போது புதிதாக அறிவித்திருக்கிறது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது. இந்த காவிரி விஷயத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்கே பொறுப்பேற்காமல் இருந்திருந்தால் நமக்கு காவிரி நீரே கிடைத்திருக்கிறாது என்பதுதான் வரலாறு சொல்லும் உண்மை. இந்த காவிரி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாமல் தன் மீது இருக்கிற வழக்கிற்காக பயந்து கொண்டு விட்டு கொடுத்தவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர். 19 ஆண்டுகள் மத்திய அரசில் பங்கு வகித்தது திராவிட முன்னேற்ற கழகம். இலாக்காக்கள் வாங்க மத்திய அரசுக்கு கொடுத்த கெடுபிடிகளை எந்த காலத்திலும் தமிழக நலன்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் செய்யவில்லை என்பதுதான் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கும் உண்மைகள். இங்கே உச்சநீதிமன்றத்தில் தமிழக முதல்வர் மீது இருக்கிற வழக்கிற்காக மேல்முறையீடு கர்நாடக அரசு செய்ய வேண்டும் என்று கன்னடம் தெரிந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை பாமக அதிபர் கர்நாடகத்துக்கு அனுப்பி வைத்தார். இப்பொழுது இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறதே, இந்த எதிர்க்கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? வழக்கிற்கு மேல்முறையீடு என்று மட்டும் சித்தராமையாவை சந்திக்க தயாராக இருக்கும் இந்த கட்சிகள் இத்தனை பெரிய ஆபத்து, தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியாக இருப்பதற்கு இப்பொழுது இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்குத்தான் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேக்கு தமிழரசன் அவர்கள் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம். வணக்கம். வழக்கறிஞர் பட்டாபிராமன் அவர்கள் வணக்கம். சார், உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். இங்கே இந்த மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் உறவுகளில் மோதல் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று சம்பந்தப்படாத ஒரு வழக்கிற்கு கர்நாடக அரசை மேல்முறையீடு செய்ய சொல்ல இங்கேருந்து தூதுவர்கள் போனார்கள், கன்னடத்தில் பேசினார்களே. இப்பொழுது இந்த நிலையை எப்படி பார்க்கிறீர்கள்? எதிர்க்கட்சியின் மனோபாவத்தையும் எப்படி பார்க்கிறீங்க? சமீபத்தில் கடந்த மாதம் 11ஆம் தேதி போற்றலுக்குரிய தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா குறித்த ஒரு வழக்கின் தீர்ப்பு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பு வந்த 48 மணி நேரம் கூட முடியவில்லை. மிக குறைந்தபட்சம் ஒரு 48 மணி நேரத்தை கூட அந்த தீர்ப்பின் வாழ்நாள் எட்டவில்லை. அதற்குள்ளாகவே தமிழகத்தில் இருக்கிற எல்லா எதிர்க்கட்சிகளும் கூக்குரல் எழுப்ப ஆரம்பித்து. இதில் என்ன எனக்கு புரிகிற ஒரு தன்மை என்னவென்றால், இந்த தமிழகத்தில் இருக்கிற எதிர்க்கட்சிகளுக்கு முதுகெலும்பும் இல்லை. முதல்ல ஒரு முதுகெலும்பு வேண்டும். எதற்கென்றால், ஜனநாயகத்தின் அடிப்படையிலே செயலாற்றுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் மக்கள் மத்தியில் மக்கள் கருத்தை உருவாக்குவதற்கான ஒரு முதுகெலும்பு வேண்டும். தேர்தல்னா இந்த வேகம் இல்லை. இப்போ சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் நடக்குது. இந்த வேகம் இருக்கா? நான் போட்டியிடுவேன், நான் களத்துக்கு வருவேன், நான் மக்களை சந்திப்பேன், இந்த வேகம் இதில் இருந்ததா? இதே வேகம் அதில் இருந்திருந்தா அதே மாதிரி என்னென்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதியா நான் இல்லை. ஆனால் மேகதாது பிரச்சனைக்கு இது போல இந்த முயற்சி இருக்கிறதா?
நாங்கள் வந்து தமிழகத்தில் இருக்க காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் நான் நாளைக்கே வந்து கர்நாடக முதலமைச்சரை போய் சந்தித்து சீதாராமையை சந்தித்து எப்படி நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க உச்சநீதிமன்றத்தில் உங்களுக்கு தெரியாமல் இனி எந்த முயற்சியும் நாங்கள் இந்த காவிரி நதிநீர் படுகையில் மேற்கொள்ள மாட்டோம். உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாமல் உச்சநீதிமன்றத்தை அணுகாமல் காவிரி நதிநீர் படுகையில் எந்த முயற்சியும் அணை கட்டுகிற முயற்சியாக இருந்தாலும் வேற எந்த முயற்சியையும் உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்களே. இந்த கடிதத்துக்கு மாறா இப்போ உங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் பட்டேல் நாங்கள் வந்து வேர்ல்டு டெண்டர் கோருவோம், உலகளாவிய ஒப்பந்தம் கோருவோம் என்று சொல்லுகிறாரே, இது எப்படி நியாயம் அப்படின்னு இங்கிருந்து இளங்கோவன் ஒரு தூதுக்குள்ள கூட்டிட்டு போவாரா? இல்லை இங்கிருந்து டெல்லிக்கு போய் திரு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற விஜயகாந்த் சட்டமன்றத்துக்கு வர்றதுக்கு எந்த விதமான வேகமும் இல்லாத விஜயகாந்த் டெல்லிக்கு ஒரே நாளில் காலையில் ஒரு தலைவரை, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை, உடனடியாக இன்னொரு காங்கிரஸ் கட்சி தலைவரை, அப்படி முன்னுக்கு பின் புறநானவர்களை எல்லாம் ஒன்னா சேர்ந்து பார்த்து கூட்டு போய் அங்கே போய் பிரதம மந்திரி சந்தித்தார. ஏதோ நாளைக்கே விடிவு வந்துடுது போல. எத்தனை மாதம் காலமானது? இப்போ இதை பற்றி மேகதாது பற்றி பேசுறதுக்கு உடனே விஜயகாந்த் வாங்க சீதாராமையா கிட்ட போகலாம். இல்லையே இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து அவர் கன்னடம் தெரிந்தவர் போய் பார்த்துட்டு வந்தார். அவர் அந்த வேகமே அங்கே இல்லை. இல்லை என்ன இதுன்னா, அதாவது இவர்களுடைய எண்ணமெல்லாம். ஆனால் இது நான் எனக்கு இந்த தொடக்கத்தை நான் நினச்சி பார்க்குறேன். இந்த தொடக்கத்தை நான் நினைத்து பார்க்குறேன். 2013 இதே போல கர்நாடகாவில் அந்த நீர்வளத்துறை அமைச்சர் பட்டேல் பத்திரிகையில் செய்தி வழியாக சொன்னார். வேற எதுவும் அரசு முடிவு கூட இல்லை, இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு ஒரு திட்டம் இருக்கு, எங்களுக்கு மின்சாரம் தேவைப்படுது, மைசூருக்கும் தும்கூருக்கும் பெங்களூருக்கும் கோலாருக்கும் 5 மாவட்டங்களுக்கும் குடிநீர் பஞ்சம் இருக்கு, ஆக அணை கட்டுற திட்டம் இருக்குன்னு சொன்ன உடனே பத்திரிகையில் படித்த உடனே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார்கள், இந்த முயற்சியை தமிழக அரசு முளையிலேயே கிள்ளி எறியும், ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பிரதமருக்கு உடனே கடிதம் எழுதினார்கள், இதை அனுமதிக்க கூடாது, இது உச்சநீதிமன்றத்தினுடைய மரபுகளுக்கு எதிரானது அப்படின்னு எழுதினாங்க. அந்த துடிப்பு எங்கே? மாநிலத்தை காப்பாற்ற வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும், இங்க இருக்கிற தமிழக விவசாய பெருங்குடிகளை காப்பாற்ற வேண்டும், தமிழ் மண்ணினுடைய உரிமைகளை இழந்துவிடக்கூடாது என்பதில் நம்முடைய முதலமைச்சர் அம்மா காட்டுற துடிப்பு எங்கே? நீ வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுனா அவ்வளவு 48 மணி நேரம் இல்லாமல் தாங்குற. அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பித்தான் அந்த ஆட்சியே இருந்தது. மத்திய அரசின் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அரசாணையில் வெளியிட வேண்டும் என்று கருணாநிதி என்று வற்புறுத்தி இருந்தால் பயந்து செய்திருப்பார் மன்மோகன் சிங். 4 ஆண்டு காலம் அவர்கள் மத்தியிலே அந்த மன்மோகன் சிங் ஆட்சியில் இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு இருந்தார்கள். 4 ஆண்டு காலமாக அரசிதழில் வெளியிடுறதுக்கு கூட முடியல. அது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த தீர்ப்பை வச்சுன்னு கேட்ட பிறகுதான் நடந்ததே தவிர. என்னை போன்றவர்களுடைய ஐயம், மக்களுடைய ஐயம் என்னென்னா, எனக்கு வந்து டெலிகம்யூனிகேஷன் போர்ட்ஃபோலியோ தான் வேணும், எனக்கு சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் போர்ட்ஃபோலியோ தான் வேணும் என்று கேட்டு அதற்காக அது முடியவில்லை, அது தருவதற்கு தாமதமாகிறது என்பதனால நான் வந்து பதவியேற்பு விழாவில் கூட பங்கேற்க மாட்டேன் என்று கோவித்து கொண்டு தமிழகம் வந்த அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி கொஞ்சம் பிடிவாதமாக இருந்து எனக்கு நீர்வளத்துறை தான் வேணும், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பதவி வேண்டும் அப்படின்னு கேட்டு பெற்றிருந்தால் அடுத்த 10வது நாள் அரசு வெளியிட்டிருக்கலாமே, யாரையும் கேட்டிருக்க வேணாமே. அந்த துறையை பெற்று அடுத்த 10வது நாள் அரசு வெளியிட்டிருக்கலாம். 4 ஆண்டு காலம் தேவையில்லை. அவர்களுக்கு மாநில மக்கள் மேலோ மாநில உரிமைகளின் பேரிலோ எதை பற்றியும் கவலை இல்லை. தங்களுடைய குடும்பம், தங்களுடைய சுயநலம், தங்களுடைய வளர்ச்சி. அதனால தான் வந்து இதற்கு தடையாக இருப்பது யார்? இவருடைய இந்த சுயநல அரசியலுக்கு தடையாக இருப்பது யார்? இவருடைய சுயநல வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது யார்? இவருடைய சுயநல ஆதிக்கத்துக்கு தடையாக இருப்பது யார்? தமிழகத்தில் போற்றலுக்குரிய புரட்சி தலைவி அம்மா. அதுக்கு ஏதாவது தடை போட முடியாதா? இல்லை, பொதுவாகவே மத்திய அரசில் ஒரு தேசிய பார்வை என்று சொல்லி மத்தியில் யார் வந்தாலுமே தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டே வருகிறதா? நீங்கள் சொல்கிறதுல உண்மை இருக்கிறது, அதில் வந்து எந்த விதமான அது உண்மைக்கு மாறானது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால்
அந்த உண்மை வலுப்பெறுவதற்கு உடந்தையாக இருப்பவர்கள் யார்? அதான் என்னை போன்றவர்களுடைய கேள்வி. தமிழக மக்கள் மத்திய அரசு தமிழக அரசை, தமிழக மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் நடத்துது. இல்ல நீங்க ரெண்டு அவங்களுக்கு இருக்க தர்ம சங்கடத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அங்கேயாவது கர்நாடகத்திலேயாவது அவங்க ஒரு வாட்டி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. கேரளாவில் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் மாறி மாறி வருவதைப் போல இவர்களுக்கு கர்நாடகத்தில் வாய்ப்பு இருக்கிறது ஆட்சியை பிடிக்க. வாய்ப்பு இருக்கிற ஒரு மாநிலத்தின் நலனை அவர்கள் பார்ப்பார்களா? எப்படி இருக்கும் அவர்கள் பார்வைன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்புள்ள மாநிலத்துடைய நலனை பார்ப்பதனால தான் இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையே அவர்களுக்கு உருவாகுது. அந்த உருவாக்கத்தை முளையிலேயே தடுத்து நிறுத்த வேண்டிய சக்திகள் தமிழகத்தில் தான். ஆனால் அது வேரூன்றி வளர்வதற்கு, அந்த விதை விருட்சமாகுவதற்கு இங்கே இருந்து சில சுயநல சக்திகள் அது நீர்வார்க்கிறது என்பது தான் தமிழக மக்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது திருப்பி திருப்பி திராவிட முன்னேற்ற கழகம் 19 ஆண்டு காலம் நீங்கள் சொன்னதை போல மத்தியில் ஆட்சியில் இருந்தது. தமிழகத்தினுடைய காவிரி நதி பிரச்சனைக்கோ, முல்லை பெரியாறு பிரச்சனைக்கோ, இல்லை தமிழகத்தினுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கோ ஏதாவது ஒரு தீர்வுக்கு வழி வகுத்திருக்கார்களா? முடிவு கண்டிருக்கிறார்களா? இல்லை. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தை தான் நாட வேண்டியிருக்கிறது. அதற்கு இன்னொரு விதையும் இங்கே போடப்பட்டது. கர்நாடகத்தில் எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்றா போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாங்க, இங்கே ஒத்துமையே இல்லைன்னு சொன்னேன். முதலில் இங்கே அடிப்படையில் சில சரித்திர பதிவுகளையும் நாம் பதிவு செய்ய வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவரால் ஆரம்பித்த நாளிலிருந்து ஏதோ தன்னுடைய பரம்பரை சொத்தான ஆட்சியை புடுங்குவதற்காக ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். ஒரு எண்ணத்தை உருவாக்கி எதிரி கட்சி, எதிரிகள், பங்காளி, இப்படியெல்லாம் ஒரு விரோத மனப்பான்மையை மூட்டி எதிரி கட்சி என்கிற விதையை போட்டது கருணாநிதி தானே. அதற்கு மூல காரணமே திமுக தான். ஒரே ஒரு விஷயம், மத்திய அரசில் யார் வந்தாலுமே இப்போ பிஜேபி கூட என்ன தர்மசங்கடம் நான் கேட்ட மாதிரி இந்த பிரச்சனையில் மத்திய அரசு பலமாக தலையிடுமா? நான் இதில் இன்னொன்றும் இது இந்த சப்ஜெக்டில் இல்லைன்னா கூட அடிப்படையில் ஒன்று பதிவு செய்யணும். இலங்கை பிரச்சனையாக இருக்கட்டும், அது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், முல்லை பெரியாறாகட்டும், மத்திய அரசில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் மாற்று சிந்தனை இருக்கிறதா? அதை உறுதிப்படுத்த முடியுமா உங்களால்? நிச்சயமாக இருக்குது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியும் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் அரசியும் சம்பந்தப்படுத்தவே முடியாது. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம அனைத்தையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சியை நோக்கிய அரசாக இருக்கிறோம். அனைத்திலும் ஊழல் செய்கிற அரசாக காங்கிரஸ் அரசு இருந்தது. அது அனைவருக்கும் தெரிந்தது. அதனால்தான் அந்த அரசு தண்டிக்கப்பட்டது என்று கூட உண்மை. இப்போ இந்த மேகேதாட்டு அணை விஷயத்தில் இது 1996 வருஷம் இதற்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு தயாரிக்கப்பட்டது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இன்றைக்கு இந்த வருடம், கடந்த வருடம் இது ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. 1996 அன்றைக்கு 64 டிஎம்சி தண்ணீரும் 1000 மெகாவாட் மின்சார தேவைக்காக ஒரு 5 மாவட்டத்தினுடைய தண்ணீர் குடிதண்ணீர் தேவைக்காக என்ற போர்வையிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அது நீங்கள் சொன்ன மாதிரி நடுவில் சொன்னீங்க இல்லையா, பாரதிய ஜனதாவிற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது, 5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இதே எடியூரப்பா அவர்களும், அதற்கு பிறகு எடியூரப்பா அவர்களுக்கு பிறகு ஜெகதீஷ் கட்டார் அவர்களும், சதானந்த கவுடா அவர்களும் கூட அங்கே முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் தான் இருந்தார்கள். அப்போல்லாம் இந்த மேகேதாட்டு அணை விஷயமா வரல. ஆனால் இந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னா வந்திருக்கிறது. இது விஷயமாக என்னால் 2 உத்தரவாதத்தை என்னால் தர முடியும். நேற்றைக்கு முன்தினம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு நடந்தது கும்பகோணத்தில். அப்பொழுது அந்த செயற்குழுவிலே விசேஷமாக கலந்து கொண்டார் நம்மளுடைய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர். அவர் எங்கள் மத்தியில் எங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய செயற்குழுவிலையும் பேசியதும் சரி, செய்தியாளர்கள் சந்திப்பிலும் ஒரு உத்தரவாதத்தை தந்தார். நானும் உடனிருந்தேன். அப்பொழுது அப்போ தெளிவாக சொன்னார், நான் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறேனோ இப்பொழுது கடந்த காலங்களில் என்னிடம் 2 கேள்விகள் முக்கியமாக வைக்கப்படுகின்றன, பத்திரிகையிலும் சரி அனைவராலும் சரி. 2 முக்கியமான முதல் கேள்வி மேகேதாட்டு அந்த அணை விஷயமான உங்கள் மத்திய அரசு நிலைப்பாடு என்ன என்பது. 2வது விஷயம் ஜல்லிக்கட்டு பற்றி அந்த அனுமதி, இந்த ஆண்டாவது அனுமதி கிடைக்குமா என்பது பற்றி. அதற்கு 2க்கும் தெளிவான விளக்கத்தை சொன்னார். இந்த மேகேதாட்டு விஷயத்தில் நிச்சயமாக இதுவரையில் எந்த விதமான கருத்துருவுமே திட்ட அறிக்கையுமே அது அனுமதி கோரியும் மத்திய அரசாங்கத்திற்கு இதுவரையில் அனுப்பப்படவில்லை. ஒருவேளை அனுப்பப்பட்டாலும் கூட நான் உத்தரவாதம் தருகிறேன், மத்திய அமைச்சராக நிச்சயமாக நாங்கள் அதற்கு அனுமதி வழங்கப் போவதில்லை.
இல்லை, இப்போ அதில் இந்த 4 அணை கட்டுவது அதுதான் சொல்ல வரேன். இந்த 4 அணையில கடந்த மாதம் ஒரு தனியார் அமைப்புக்கு கர்நாடக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. நீங்கள் இந்த ஏனென்று சொன்னால் இந்த மத்திய அரசினுடைய உத்தரவு அந்த கட்டுவதற்கான ஒப்புதல் கிடைக்காது என்பதை உறுதியாக தெரிந்த பின்னால், நிச்சயமாக கிடைக்காது என்று உறுதியாக தெரிந்த பின்னால், அவர்கள் இது ஒரு ஏற்பாடாக, இதற்கு மாற்று ஏற்பாடாக என்ன செய்யலாம் என்று ஒரு அறிக்கை ஒரு தனியார் நிறுவனத்திடம் கேட்டிருக்கிறார்கள், கோரியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த திட்ட அறிக்கையை ஆய்வு செய்து சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதில் 40 டிஎம்சி, நீங்கள் தான் 70 டிஎம்சி என்று போகும்போது 50,000 ஏக்கருக்கு மேலே நிலங்களை வந்து வனமும் நிலமும் வந்து மூழ்க போகிற அபாயம் இருக்கிறது. நிச்சயமாக அவர்களுடைய அறிக்கையிலே சொல்கிறார்கள், அந்த தனியார் நிறுவனத்தினுடைய அறிக்கையை நீங்கள் ஆழ்ந்து படித்தால் தெளிவாக சொல்கிறாங்க, இந்த திட்ட அறிக்கையை வைத்துக்கொண்டு இந்த மேகேதாட்டு 74 டிஎம்சி தண்ணீர் 1000 மெகாவாட்டுக்கான ஒரு திட்டத்துக்கு மத்திய அரசனுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை நிச்சயமாக ஒப்புதல் தராது என்று கர்நாடக அரசாலே நியமிக்கப்பட்ட அந்த இது கொடுத்துருக்கு. ஆனால் அவர்களே சொல்கிறாங்க, இதை 40 டிஎம்சி 40 மெகாவாட்டு 10 10 10 என்பது 40 டிஎம்சி 10 டிஎம்சி 10 டிஎம்சி 4ஆக பிரித்து 4 இடத்துல கட்டும்பொழுது அந்த 50,000 ஏக்கர் வந்து இது அந்த வனப்பகுதி பாதிக்கப்படாது, குறைவாக பாதிக்கப்படும். ஆனாலும் அப்படி இருந்தாலும் கூட மத்திய அரசினுடைய நிச்சயமாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துடைய அனுமதி தேவை. ஆனால் அந்த அனுமதி பெறுவது கொஞ்சம் எளிதாக வேணால் இருக்கலாம். இதுதான் முக்கியமான விஷயம். அனுமதி இல்லாமல் வாய்ப்பே இல்லை. ஒரு டிஎம்சியாக இருந்தாலும் கூட மத்திய அரசினுடைய அனுமதி இல்லாமல் நிச்சயமாக அவர்களால் கட்ட முடியாது. மத்திய அரசு தெளிவாக சொல்லி இருக்கிறோம், நாங்கள் அனுமதி தரமாட்டோம், எங்களிடம் வந்தாலும் அனுமதி தரமாட்டோம் என்று. சரி, இல்லை இருங்க, அது இன்னொரு சந்தேகமும் இருக்கு. வனத்துறைக்கு சொந்தமான அந்த ஏக்கர் நிலம் அந்த கணக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அங்கே அந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் சொல்றது, மைசூருக்கு குடிநீர் பிரச்சனை, பெங்களூருக்கு குடிநீர் பிரச்சனை, தும்கூருக்கு குடிநீர் பிரச்சனை, கோலாருக்கு குடிநீர் பிரச்சனை. அதனால குடிநீர் பிரச்சனைக்காக இப்படி 4 சிறு சிறு அணைகளை கட்டுவதற்கு குடிநீர் தேவைக்கான அனுமதி என்கிற போது நாங்கள் மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து நிச்சயமாக மத்திய அரசிடம் அனுமதி குடிநீருக்காக இருந்தாலும் சரி, பாசனத்துக்காக இருந்தாலும் சரி, ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை நீ எந்த காரணத்தை கூட இந்த விஷயத்தில் அவன் குடிதண்ணீர் என்று சொன்னால் கூட நம்ம நான் இன்னும் ஒரு விஷயத்தை கூட பதிவு செய்ய விரும்புகிறேன். தர்மபுரியில் கூட்டு குடிநீர் திட்டத்தை துவங்கியப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த திரு BS எடியூரப்பா அவருடைய பரிவாரங்களோடு வந்து ஆய்வு செய்தார். ஆய்வு செய்து இந்த இடத்துல அனுமதி எல்லாம் கொடுக்கறதுக்கு இல்லை, அது எங்களுடைய இடம் என்றெல்லாம் சொன்னார். அன்றைக்கு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா தலைவராக இருந்தவர் திரு இல கணேசன் அவர்கள் நேரடியாக அந்த GPS என்ற கருவியை எடுத்துக்கொண்டு அதே மாதிரி படகுல போய் அந்த இடத்துல அந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் என்ற கருவி, அது இந்த இடம் நிச்சயமாக தமிழகத்திற்கு சொந்தமான இடம், தமிழகத்திலே இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிப்பதும் கர்நாடக அரசிற்கு அருகதை இல்லை, தார்மீக உரிமை இல்லை என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் தான் அவருக்கு எதிராக அறிக்கை கொடுத்து கண்டனங்களை தெரிவித்து பதிவு செய்திருக்கிறார் அன்றைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி. ஆகையினால நாம் நலன் சார்ந்து இருக்கிறோம், தமிழக நலன் சார்ந்து பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இருக்கிறது. மத்திய அரசும் கூட இன்னும் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 2014 முதலமைச்சராக பிரதம மந்திரியாக எங்களது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி எடுத்த பிறகு அன்றைய தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்த பொழுது கூட அதற்கு மறுநாள் இதே காவிரி விஷயத்திற்காக அவர் கோரிக்கை வைத்த போது எங்களுடைய பிரதமர் சொன்ன ஒரே வார்த்தை இன்றும் கூட நினைவு இருக்கிறது, நிச்சயமாக நான் தமிழக விவசாயிகளுடைய அவருடைய பிரச்சனையை நன்கு அறிந்திருக்கிறேன், இந்த காவிரி பிரச்சனை நிச்சயமாக தமிழக விவசாயிகளுக்கோ தமிழக மக்களுக்கோ எதிரானதாக இந்த மத்திய அரசு என்றைக்குமே முடிவெடுக்காது, அந்த உத்தரவாதத்தை தருகிறேன் என்று அன்னைக்கே சொன்னார். அதுதான் இன்றைக்கு எங்கள் மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இந்த இதில் வந்து 2 கேள்வி. ஒரு கேள்வி அம்மா எழுப்புற கேள்வி, பிரதமருக்கு எழுதின கடிதம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடக அரசுக்கு இப்படி பிரித்து அணை கட்டுவதற்கு உரிமை இருக்கிறதா, அது வந்து மத்திய அரசுக்கு அந்த அனுமதியை பெறாமலேயே இவன் கட்டுறதுக்கு உரிமை இருக்கா, அனுமதி பெற வேண்டுமான்ற சர்ச்சையே வேணாம், காவிரி நதியினுடைய அந்த வழி. இதில் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த நெறிமுறையின்படி மத்திய அரசினுடைய அனுமதி பெறாமல் அவர்களிடம் அனுமதி கோராமல் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள மாட்டோம்னு கர்நாடக அரசு ஒரு கடிதம் எழுதியிருக்கு. அதன்படி நடந்து கொள்கிறார்களா, அது எதிரானதா? எதிரானதுன்றது அம்மாவுடைய கடிதம். அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. இது 2வது செய்தி. அங்க வந்து ஒகேனக்கல்ல நம்ம வந்து குடிநீர் திட்டத்துக்காக கட்டுறக்க அந்த அணைக்கட்டு வந்து கேள்விக்குரியது, எடியூரப்பா கேள்வி கேட்கிறாரு, மற்றவங்க கேள்வி கேட்கிறாங்க. காவிரி நதிநீர் படுகையில வந்து மேலே இருக்கிற மாநிலம் கர்நாடக மாநிலம்.
அதற்கு கீழே உள்ள மாநிலம், அங்கிருந்து வந்து வருகிற நீரை பயன்படுத்திக் கொள்கிற மாநிலம் தமிழகம். இதனுடைய கடைசி பகுதி புதுவை. புதுவைக்கு எந்த குடிநீர் தரணுமோ, அந்த விளைச்சலுக்கு நீர் தரணுமோ, அந்த விவசாயிகளுக்கு எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இதுவரையில் தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கேள்வியை யார் கேட்கணும்னா புதுவை மாநிலம் தான் கேட்கணும். புதுவை மாநில விவசாயிகள் தான் கேட்கணும். கர்நாடக மாநிலம் கேட்க முடியாது. ஏன்னா அங்கிருந்து தரப்படுகிற, அங்கிருந்து வருகிற அந்த நீர்லேருந்து தான் இந்த ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் உருவாகுது. அதில் காவிரி உற்பத்தி எடுக்கிற கர்நாடகாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அந்த கேள்வியே அங்கே எழாது. அவர்கள் அணை கட்டுவதனால நமக்கு பாதிப்பு. ஆனால் நாம் அணை கட்டுவதுனா அந்த மாதிரி நாம் ஒரு குடிநீர் தேக்கம் கட்டினா அதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதானே சட்டம் சொல்றாங்க. இப்போ இதை நீங்கள் லீகலாக எப்படி சார் பார்க்குறீங்க? இது லீகலாக இதை சொல்லணும்னா, நதிகள் அனைத்துமே நாட்டுக்கு சொந்தமானது, ஒரு மாநிலத்துக்கு சொந்தமானதல்ல. அப்படி பார்க்கும்போது குறிப்பாக காவிரியை எடுத்துக்கிட்டா கர்நாடகம், தமிழகம், கேரளா, புதுவை, இவங்க 4 மாநிலத்துக்குமே இது சொந்தமானது. அப்படி இவங்களுக்குள்ள அந்த நதிநீர் பங்கீடு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இதுக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக அணுகித்தான் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும். யாராருக்கு எந்தெந்த சதவீதத்தின் அடிப்படையில் நீர் பகிர்வு வேண்டும் அப்படின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது கர்நாடகம் அதை மதிக்காமல் ஆரம்பத்திலிருந்தே அணைகளை கட்டி பிரச்சனையை உருவாக்கியவர்கள் கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள். தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் இதில் அவர்களுடைய நிலைப்பாடு எந்த வகையில் செயல்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பிரச்சனைகளே தேசிய கட்சிகள் தான்றது என்னோட ஆணித்தரமான கருத்து. ஏனென்றால் இவர்கள் அகில இந்திய அளவில் தங்களுடைய கட்சிகளை அங்கே ஸ்திரப்படுத்த வேண்டும், ஆளுங்கட்சியாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்டத்தை தள்ளிவிட்டுகிறார்கள். 5 ஆண்டு வாஜ்பாய் அரசு எப்படி நடந்து கொண்டதுன்னு நினைப்பாக்குறீங்க? அப்போ வாஜ்பாய் அரசு இருந்தது இல்லையா? 5 ஆண்டுகள் முழுமையாக இருந்ததே. அவர்கள் இப்போ அதிலேயும் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்தது. அப்பொழுது அவருடைய பார்வை எப்படி இருந்தது காவிரி பிரச்சனையில்? காவிரி பிரச்சனையில மாற்று கருத்து இல்லாமல் அனைத்துமே வஞ்சிக்கப்பட்டு தான் செயல்பட்டதுன்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. அப்படி நேர்மையான முறையில் அவர்கள் எடுத்திருப்பார்களே ஆனால் இந்த பிரச்சனைக்கு என்றைக்கோ தீர்வு கிடைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து 1924 ஒப்பந்தத்துக்கு அதுக்கப்புறமா இவங்க அது பிரச்சனைக்கு போறாங்க. 74 அது இது பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஊர்ல இருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய சுயநலத்தின் காரணமாக தன்னுடைய குடும்பத்தை காத்துக்கொள்ளவும் தான் மேற்கொண்ட ஊழல் நடவடிக்கைகளில் தனக்கு எதிராக எங்க மத்திய அரசு அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி அவர் பேரில் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக தாரை வார்த்து கொடுத்து விட்டார். என்றைக்குமே அவர் தனக்காக தன் குடும்பத்துக்காக தமிழக மக்களை தாரை வார்த்து கொடுப்பது என்பது கைவந்த கலை. அதுதான் அவருடைய கொள்கை. மேலும் காங்கிரஸ் இந்திரா காந்தி இருக்கிற வரையில் கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா அப்பொழுது தலை தூக்கவில்லை. கர்நாடகா எப்பொழுதுமே காங்கிரஸ் ஒரு கோட்டையாக இருந்ததுனால் அவருக்கு இங்கே அவங்க ஒன்றும் பெரிய ஆட்சியை பிடிக்க போறது இல்லை. இதுல என்ன ஆகுதுன்னா, தேசிய கட்சிகளுக்கு அவங்க ஆட்சிக்கு வராங்க, அவங்களுடைய கட்சியை தக்க வச்சுக்கணும், அங்க அவர்களுடைய செல்வாக்கை சரிந்து விடக்கூடாது, அவங்க அந்தந்த மாநிலத்தில் தங்களுடைய செல்வாக்கு இருக்கணும், அதே நேரத்தில் மத்தியில் இருக்கணும்ன்ற எண்ணத்தில் போறாங்களே தவிர, நாங்கள் தேசிய இயக்கத்தை சார்ந்தவர்கள், இந்த நாட்டை ஆட்சி நடத்துபவர்கள் என்றால் எங்களுக்கு வேற்றுமை கிடையாது, எந்த ஓட்டளிப்பவர்கள் ஓட்டு அளிக்காதவர்கள் என்ற எண்ணம் கிடையாது. சட்டத்தின் ஆட்சி சரியான முறையில் செயல்படுத்தப்படும் என்றால் சட்டத்தின் ஆட்சிப்படி தான் செயல்படுத்த வேண்டும். இது தேசிய நதியினுடைய அந்த ட்ரிபியூனலுக்கு கொண்டு போயிட்டு அதன் மூலமா தான் பார்க்கணும். நீங்க கேட்குற மாதிரி உங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்க முடியாதுன்ற அளவுக்கு சொல்லணும். அங்கே அது மாதிரி அந்த ஆட்சியாளர்கள் ரெண்டுமே, இங்க ஆட்சி ஆண்ட தேசிய கட்சிகளான 2 கட்சியுமே ஓட்டு வங்கியை பார்த்து அவர்களுக்கு அந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும், இல்லை தொடர்ந்து மத்தியில் தனக்கு தேவையான இடங்கள் கிடைப்பதற்கு அந்த மக்களை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் செயல்பட்டு இருக்கிறார்கள். சரியான சட்டத்தின் ஆட்சி செயல்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதாவது அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இங்க பேசிக்கா ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அவமதித்தே வருகிறது கர்நாடகம். இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னா மாட்டேங்கிறாங்க, அதற்கு மறுப்பு. 5 ஆண்டுகள் வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியும் வேறு எந்த பிரச்சனையும் வேண்டாம், உச்சநீதிமன்ற ஆணையை நீங்கள் மதித்து நடக்க வேண்டும் என்று அவர்களும் கர்நாடக அரசை ஒரு எச்சரிக்கை விடவில்லை. அதற்கு பிறகு காங்கிரஸ் அவர்களும் எச்சரிக்கை விடவில்லை.
வாஜ்பாய் அரசிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது, பிறகு யுபிஏ அரசிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் வேடிக்கையும் பார்த்தது. கர்நாடக அரசை தட்டி கேட்கிற திராணி பிஜேபி அரசுக்கும் அன்று இல்லாமல் போனது உண்மைதானே? நிச்சயம், அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுதான் சொல்றேன். அதுக்கு அடிப்படையே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் அவர்களுடைய சுயநலத்தை தவிர மக்கள் நலனோ தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த நலனோ அவர்களுக்கு என்றைக்குமே இல்லை. இதை பயன்படுத்தி மக்களுடைய வாக்கு வங்கியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்களுடைய குடும்ப நலனை மட்டுமே தான் பார்த்திருக்கிறார்கள். பேரம் பேசி தனக்கு என்னென்ன சீட்டு வேணும், என்னென்ன அமைச்சரவையில் இடம் பெற்றால் தனக்கு எந்த வகையில் நம்ம கொள்ளையடிச்சு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தில் மட்டும்தான் செயல்பட்டாங்க. அது நாட்டில் இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்த்துட்டாங்க. இன்னைக்கு மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எந்தெந்த இடம் திட்டமிட்டு வாங்கினாரோ அமைச்சரவை, அதன் மூலமாக எத்தனை கோடிகள் சம்பாதித்தார்கள் என்பது இன்றைக்கு நாட்டு மக்களால் குப்பன் சுப்பன் முதல் அறிந்து ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அவருடைய நிலைப்பாடு. அதனால அவங்க மக்களை பற்றி கவலைப்படுறதே கிடையாது என்னைக்குமே. இப்போ இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்தார், எங்களிடம் அனுமதி வரவில்லை, வந்தால் நிச்சயமாக தமிழர்கள் நலன் பாதுகாக்கப்படும்னு சொல்கிறாருன்னு. இப்போ இன்னொரு விஷயம், ஓப்பனாக நம்ம காவிரி நீரில் கழிவு நீர்களை கர்நாடக அரசு விட்டு கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற வட்டாள் நாகராஜ் அதை சுத்தப்படுத்துறதெல்லாம் எங்களோடது இல்லை அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறார். ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்து கொண்டு இது போன்ற கழிவு நீரை யார் எந்த மாநிலம் பண்ணாலும் நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்கிற வார்த்தை ஏன் அவரிடமிருந்து வரவில்லை? நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்பது மாத்திரமல்ல, எடுத்தும் வருகிறோம் ஒரு சில இடங்களில். ஏனென்று சொன்னால் கங்கை நதியை சுத்தப்படுத்துவதற்காக ஒரு அமைச்சகமே இருக்கிறது, நீங்களும் தெரியும் நமக்கெல்லாம். கங்கை நதியில் நம்ம இதே மாதிரி வந்த உடனே எச்சரிக்கை கொடுத்தோம், ஷோகாஸ் நோட்டீஸ். எந்தெந்த நிறுவனம் அந்த ஆலை கழிவுகள் எல்லாம் வந்து நேரடியாக ஆற்றுல விட்டாங்களோ அவர்களுக்கு நம்ம இந்த எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் போடுறதுக்கான ஒரு முறைப்படி நோட்டீஸ் கொடுத்தோம். ஆனால் யார் மதிக்கலையோ 46 கம்பெனிகள், அது வந்து அந்நிய செலவனை ஈட்டி கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக இருந்தாலும் கூட சீல் வச்சுருக்கோம் இன்னைக்கு. ஆகையினால இந்த அரசு நிச்சயமாக இயற்கை மாசுபடுவதை என்றைக்கும் அனுமதிக்காது. அதையும் மீறி இன்னும் கூட ஒன்று சொல்கிறேன், இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? நதிகள் நிச்சயமாக தேசியமயமாக்கப்படணும். குறிப்பாக காவிரியை பொறுத்தவரையில் 2 நதிகளுக்கு இடையிலே வரும்பொழுது அந்த நதியிலே ஒரு மாநிலம் முழுக்க உற்பத்தி ஆகிறது என்ற ஒரே அந்த காரணத்தை வைத்துக்கொண்டு அந்த மாநிலம் அதற்கு சார்ந்த வகையில் எந்த விதமான மாற்றும் அதில் பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது என்பது ஏற்கனவே சட்டம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த சட்டத்தை மதிப்பதில்லை என்பது தான் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த நதிகளை தேசியமயமாக்கும் பொழுது இதுக்கு எல்லாவற்றிற்கும் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். ஒரே விஷயம், இந்த நிலம் கையகப்படுத்துதல் மசோதா, நதிகளை தேசியமயமாக்கப்பட மசோதா, இது எல்லாவற்றுக்கும் ஒரு இந்த நாடு எப்படி முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சில தீய சக்திகள் வேலை செய்து கொண்டு இதையெல்லாம் எப்படியெல்லாம் தடுக்க முடியும்னு பார்த்து கொண்டு இருக்கிறார்களே தவிர தொலைநோக்கு பார்வையோடு இந்த அரசு இந்த நாடு அனைத்து மக்களும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு செயல்படுகிற அரசனால இந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் பொழுது நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். சரி, இப்போ எனக்கு இதில் ஒரு அடிப்படை சந்தேகம், கங்கையை சுத்தப்படுத்துகிறதில் இருந்த ஆர்வம் மற்ற நதிகளின் மீது உங்கள் கவலை இல்லாததுக்கு என்ன காரணம்? இருக்கிறோம், எல்லா நதிகளும் சுத்தமா இருக்கணும் இல்ல, அதாவது காங்கிரஸ் இவர்கள் மேல் வைக்கிற ஒரு அஜெண்டாவே வந்து கங்கை வந்து இவர்களுடைய அந்த இந்துத்துவ அஜெண்டாக்குள்ள வருதுனால்தான் கங்கையின் மேல் அதிக கவனமா? கங்கை புனிதமானது அப்ப காவிரி கருதுறதுனாலதான் வந்து அதுக்கு 3 லட்சம் கோடி அதனுடைய திட்ட மதிப்பீடு. அவ்வளவு பெரிய தொகையே இன்னைக்கு வந்து மோடி அரசு அதற்காக செலவிடுவதற்கு முன் வந்திருக்கிறது. அது இருக்கட்டும். இல்ல, ஒரு சேயிங் ஒன்று சொல்லுவாங்க சார், ஒரு சேயிங் சொல்லுவாங்க, மங்கை தீட்டானால் கங்கையிலே மூழ்கலாம், கங்கையே தீட்டானால் என்ன பண்றதுன்ட்டு. அந்த அடிப்படையில கூட அதை கிளீன் பண்றாங்க. தட்சண கங்கை அதை கூட அவங்க மறந்துடுறாங்க. இல்ல அதுல 3 லட்சம் கோடி சொல்றாங்க ஒதுக்கீடே தவிர இதுல பெரிய பெரிய இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளில் வசிக்கின்ற இந்தியர்கள், குறிப்பாக கங்கையை தெய்வமாக கருதுகின்ற இந்தியர்கள், அவர் இந்திய வம்சாவழியிலே சேர்ந்தவர்கள் எல்லாம், குறிப்பாக அமெரிக்கா போன்ற வெளிநாடு மேலை நாடுகளில் இருக்கிறவர்கள்லாம் இந்த 1 லட்சம் கோடி ரூபாயை அவர்கள் பங்காக கொடுப்பதற்கு தயாராக நரேந்திர மோடி அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். 3 லட்சம் கோடி திட்ட மதிப்பீடு இல்லை. ஆகையினால கங்கை என்பது வேறு. அது வந்து நிச்சயமாக நீங்கள் இந்துத்துவோடு சம்பந்தப்படுத்தினாலும் சரி. நான் கேட்குறேன், உஸ்தாத் பிஸ்மில்லா கான் ஒருத்தர் இருக்கார், அங்கே கங்கை கரையில் இருந்தார், உங்களுக்குலாம் தெரியும், ஒரு மிகப்பெரிய இசைக்கலைஞர். அவர் வந்து சொல்றாரு, ஷெனா இசைக்கலைஞர், அவர் சொல்றாரு, கங்கை
மாதா என்னுடைய ஊனோடும் உதிரத்தோடும் கலந்தவள், அவளை பார்க்காமல் தரிசிக்காமல் என்னுடைய ஸ்பரிசம் இல்லாமல் என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட இருக்காது. அப்படி இருந்தால் அந்த நாள் எனக்கு முழுமை பெற்றதாக இருக்கு. யார் சொன்னது? ஒரு பிஸ்மில்லா கான் உஸ்தாதினுடைய அந்த. ஆகையினால இது மதம் கடந்து முக்கியமான விஷயம் கங்கை. நான் எல்லா நதியும் சொல்றேன். நான் வந்து ஜீவ நதிகள் அனைத்தும் காவிரி விஷயத்தை பொறுத்தவரையில எந்த ஆறு மாசுபடுத்துவதாக இருந்தாலும் மாசு கட்டுப்பாடு வாரியம் குறிப்பாக மத்திய அரசு நிச்சயமாக அனுமதிக்காது. அதற்கான நோட்டீஸ் நடவடிக்கை எடுக்க தான் போறோம். எடுத்து இருக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுடைய பார்வை, உங்களுடைய அஜெண்டா படி அங்கே போனால் எனக்கு புண்ணியம் கிடைக்கும், காசிக்கு வாழையில் ஒரு வாட்டியாவது காசிக்கு போகணும், கங்கையில் முழுகணும், அந்த மாதிரி எல்லா நதிகளுக்கும் ஒரு புனித அங்கீகாரம் கிடைத்தால் மட்டும்தான் உங்கள் கவனம் அதில் போகும். நிச்சயமாக இல்லை. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், இந்த காவிரி நதியை பொறுத்தவரையிலே தமிழக டெல்டா விவசாய மக்களுக்கு அதுதான் கங்கை, அதுதான் புண்ணிய நதி, அதுதான் ஜீவாதாரம். ஆகையினால அது இந்த மத்திய அரசு உணர்ந்து இருக்கிறது. தண்ணீருக்கு நிச்சயமாக மதிப்பு இருக்கிறது. தாயை வணங்குவதற்கு சமமாக தண்ணீரையும் நம்ம போட்டுருவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கங்கை நீங்கள் புனிதமானதுன்னு தூய்மைப்படுத்துறீங்களோ அது என்ன காரணமோ, ஆனால் அது தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பெரிய நதி என்பதில் யாருக்கும் மாறுபட்ட இல்லை சார். அதில் இன்னொன்று அதை போலவே தென்னகத்தினுடைய மக்களோட வாழ்வோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்திருக்கிற காவிரியிலும் கர்நாடக அரசு இப்படி கலக்கிற தூய்மையை சீரழிக்கிற அந்த முயற்சியை கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு மத்திய அரசு எங்களுக்கு கங்கை ராமர் பாதம் பட்ட கங்கையில இருக்கிற கவனம் காவிரியில இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, காவிரிக்கும் ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கு. இதுல வந்து சிலப்பதிகாரம்னு ஒரு பெரிய ஒரு காப்பியமே, தமிழர்களுடைய காப்பியம் இந்த காவிரி நதி படாகையினுடைய அந்த வரலாற்றை ஒட்டியது தான். அதனாலதான் காவிரி தாய் தான் அது வந்து இளங்கோடிகள் என்ன சொன்னார், அதாவது அந்த வரிகளை, அதாவது நடந்தாய் வாழி காவேரி, மலைத்தொடரில் அவதரித்தாய் பண்பு அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய் என்றதுதான். இப்போ நான் கேட்பது, இப்போ வந்து இப்பவும் ஆடிப்பெருக்கை கொண்டாடுவது தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய ஒரு, அதுவும் மங்கள பெண்கள் கூடி ஆடிப்பெருக்கில கழித்து மகிழ்வது என்பதும், அங்க அந்த போய் அந்த நதி ஓட்டத்தில் அவங்க வந்து வணங்குவது என்பதும் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்ற இதுதானே சார். இப்போ இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி வாரியாக பார்ப்போம். இப்போ பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக அரசு தலைவர் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டார், 2016 அவங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில்னு பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணியாச்சு. அது அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. இந்த மேகதாட்டு அணை விஷயத்தில் தமிழக பாரதிய ஜனதாவின் நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ அதாவது ஸ்ட்ராங் குரல் இல்லாமல் போன எதிர்கட்சிகள் வரிசையில் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கா இல்லையா? தமிழக பாரதிய ஜனதா கட்சி இவங்க வந்து சொல்றது என்னன்னா தேசிய அளவு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, தேசிய கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. தேசிய அளவில் இன்றைக்கு இந்தியாவை வந்து அந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதில் வேற்றுமை இவர்களுக்கு எப்படி பார்க்க முடியும்? ஒரு வாதத்துக்காக எடுத்துக்கிறேன். இப்போ அவங்க தமிழகத்தில் ஆட்சி நடத்தணும் அப்படின்னு அவங்க நினைப்பார்களே, ஆனால் அவர்களுடைய செயல்பாடு தமிழகத்தை நோக்கி தமிழர்களுடைய நலனில் அவரை அக்கறை செலுத்துவதாக இருந்தால் தானே சரியானதாக இருக்க முடியும். தமிழக பாஜக பொறுத்தவரை இந்த மேகதாட்டு விஷயத்தில் எங்களுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெளிவாக பலமுறை அறிக்கை கொடுத்துருக்காங்க. பலமுறை இதற்கான தேவைப்பட்டால் போராட்டம், ஏன்னா எங்கள் அரசு நிச்சயமாக அதற்கு அனுமதி தராது என்பதை உத்தரவாதம் அந்த துறையினுடைய சம்பந்தப்பட்ட மந்திரி கொடுக்கிறாரு. எங்களுடைய பாரத பிரதமர் எங்களுக்கு நம்பிக்கை தராரு. அதை விட என்ன வேணும் எங்களுக்கு? நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை கட்சிகளும் ஆட்சியில் இதுல பாரதிய ஜனதா தமிழகத்தில் நிச்சயமா இல்ல. தமிழகத்தை வரையில தமிழர்கள் நலன் சார்ந்து, தமிழக விவசாயிகள் நலன் சார்ந்து தான் எங்கள் கட்சி முடிவெடுத்திருக்கிறது. இதற்காக பலமுறை கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம். அதை சொன்ன உடனே நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். எங்களுடைய மத்திய அமைச்சருக்கும் பலமுறை கடிதம் எழுதியிருக்கிறோம். எங்கள் மாநில தலைவர் நேரடியாக போய் பார்க்கும்போதும் அதற்கான கோரிக்கை வைத்திருக்கார். அந்த கோரிக்கையை ஏற்றுதான் இன்றைக்கு மத்திய அமைச்சர் சொல்றார், நாங்கள் நிச்சயமா இதுவரையில் வரவில்லை, அனுமதி தரவில்லை, தரப்போறதும் இல்லை என்பது மத்திய அமைச்சரே. யார் கொடுக்க வேண்டுமோ இவர் கொடுத்தால் தான் நாங்கள் எதுவுமே பண்ண முடியும். அதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு டிஎம்சி தண்ணீராக இருந்தாலும் கூட மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் துறையினுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. அது அனுமதி தரப்போவதில்லை என்பது தெளிவாக அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல எதுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்க? இந்த இதுல வந்து இப்ப இந்த பிரச்சனையில வந்து ஒரு சாதாரண குடிமகனா எங்களுடைய பார்வை என்பது வேற. இவ்வளவு காலமா இந்த பிரச்சனை இருக்கு,
இதன் தொடக்கத்திலிருந்தே நம்முடைய போற்றலுக்குரிய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிக கடுமையாக கர்நாடக அரசுக்கு அது நிர்வாக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் மத்திய அரசை வலியுறுத்தியும் பல எதிர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. அது வரலாறு அறிந்த உண்மை, அதை யாருமே மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆனால் கர்நாடகம் திருப்பி ஒரு வீம்போட ஆலோசனை கூட்டம் கூட்டி ஒப்பந்த புள்ளி கூறி தனியார் நிறுவனத்தோட வந்து நீங்கள் ஒரு திட்டம் தயாரித்து கொடுங்கன்னு அணுகி நாங்கள் விரைவில் வந்து அடுத்த மாதத்திலே இதை தொடங்க போகிறோன்ற அளவுக்கு இப்படியெல்லாம் பேசி கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் ஊடுருவிகள், தமிழக துரோகிகள், தமிழக மாநில மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுகிற முதுகெலும்பில்லாத அரசியல் கட்சி தலைவர்கள் திருப்பி ஒரு வழக்கில் நீங்கள் வந்து கர்நாடக அரசுக்கு ஏதோ துணை நிற்பதைப் போல, கர்நாடக அரசுக்கு வலு சேர்ப்பதைப் போல, கர்நாடக அரசுக்கு ஏதோ முகவர்களைப் போல நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போனோம், நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போவதுக்கு ஆதரவு தெரிவிப்போம், நாங்கள் துணை நிற்போம், நாங்கள் உங்களுக்கு தோள் கொடுப்போம், நாங்கள் உங்களுக்கு வேண்டிய ஆதாரங்களை திரட்டு, இப்படியெல்லாம் பேசிய இந்த இதற்கு பாருங்க. இது வந்து இப்ப கர்நாடக அரசுக்கு ஒரு புதுசா கொஞ்சம் ஒரு அதிகமான ஒரு அதாவது இப்ப இப்படி பார்க்கலாமா? அதை அதிமுக தமிழர்கள் நலனுக்காக நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகளுக்கும் கர்நாடக அரசின் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பின்னணியில் நிற்கிறார்கள். ஆமாம், 100%. இந்த பின்னணி தான் இப்போது இப்படி வந்து நீர்வளத்துறை அமைச்சர் எஸ்.கே. பாட்டீல இப்ப பேச வச்சிருக்கு. 4 நாட்களுக்கு முன்னால் அவருடைய பேச்சியில் இருக்கிற அந்த தோரணை ஒரு தெம்போடு இன்னைக்கு வெளிவந்திருக்குன்னா அதுக்கு. ஆனால் காலத்தால் நான் பார்க்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி 5வது முறையாகவும் முதலமைச்சராக இன்றைக்கு வந்திருக்கிற அந்த 30 ஆண்டு கால நீண்ட அரசியல் வரலாற்றை நான் பார்க்கிறேன். இவைகளையெல்லாம் இருந்த சுவடு கூட, தோன்றிய அந்த சுவடு கூட இல்லாமல் அழித்து அதற்கு மேலேயும் தன்னையும் தன்னுடைய இயக்கத்தையும் தன்னுடைய இயக்கமும் தானும் சார்ந்திருக்கிற தமிழக மக்களுடைய உரிமைகளையும் நலன்களையும் கொஞ்சம் கூட அதுல இருந்து ஒரு சின்ன சேதத்துக்கு வலிமையோடு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். நான் ஒண்ணு கேட்கிறேன் சார். ஆர்கே நகர் தேர்தல் வந்தவுடன் நீதித்துறையிலும் தேர்தல் ஆணையத்திலும் செல்வாக்கு பெற்றவர்கள் இந்த தேர்தலில் நிற்பதால் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது ஒரு ஃப்ளைஓவரில் டிராஃபிக் ஜாம்னா பாருங்கள் எவ்வளவு. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து நெரிசல் முதல் கொண்டு எழுதுகிறவர் இந்த மேல்முறையீட்டிற்கு காட்டிய அக்கறை, குமாரசாமி எல்லாம் விமர்சனம் பண்ணி எல்லாமே எழுதிட்டார், காட்டின அக்கறை கர்நாடக அரசுக்கு கேட்க வேண்டாங்க, மத்திய அரசுக்கு. இவர்கள் வந்து இன்னும் காங்கிரஸ் வந்து இவங்களோட தான் இருக்காங்க, திமுகவோட தான். மத்திய அரசுக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழக இந்த மேகதாட்டு விஷயத்தில் மத்திய அரசு உடனே தலையிட வேண்டும் என்று ஏன் திராவிட முன்னேற்ற கழக தலைவரிடமிருந்து அறிக்கை வரவில்லை? தமிழக மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்பதுதானே தவிர, அக்கறை இருக்குமே ஆனால் அதை கேட்டிருப்பார். அதை விட தான் தமிழகத்தில் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக தான் இருப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களால் ஒதுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி ஒன்று இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்குறி மக்கள் மத்தியில் ஐயம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக, அந்த ஐயத்தை போக்குவதற்காக நாளும் ஒரு அறிக்கைகளுக்கு ஏதோ ஒன்று சொல்லி நானும் இருக்கிறேன் என்பதற்காக தினமும் ஒரு ஒத்துவேட்டு அறிக்கைகளையும் ஒரு தவறான பொய் செய்திகளையும் பரப்பி கொண்டிருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் செய்து. திமுக தலைவருடைய ஒவ்வொரு அடியும் அவர் குடும்ப நலன் சார்ந்தது. அவருடைய கட்சியே அவருடைய குடும்பத்துக்காகத்தான். ஆக அவருடைய குடும்ப நலன் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கிற எல்லாவற்றையும் அவர் ஆதரிப்பார். அதற்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் அவர் எதிர்ப்பார். அதாவது இதுதான் அவருடைய அரசியல் அணுகுமுறை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து ஏன் வந்து போட்டியிடல, என்ன காரணம்? அதான் சொல்லிட்டோமே, இன்னும் ஒரு ஆண்டு காலத்துல நான் ஆட்சி அமைப்பேன்னு பேசிட்டு இருக்கீங்களா சார்? அதான் சொல்லிட்டோமே சார். நீதித்துறையிலும் தேர்தல் ஆணையத்திலும் செல்வாக்கு படைத்தவர் நிற்கிறீங்க ஒன்று. நாங்கள் பாருங்க, எங்களுக்கு தேர்தல் நிதி கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு மேலே வந்தாச்சு. வாங்கி கை செவந்து போச்சு. என்ன ஒரு முரண்பாடு? தேர்தல் ஆணையம் பிற மாநிலத்துக்கும் இந்த மாநிலத்துக்கும் ஒரே தேதியை வச்சு தேர்தல் நடத்தினா ஏன் இவ்வளவு விரைவான தேர்தல்? என்ன முரண்பாடு? இல்ல இப்போ எனக்கு அதுக்கு ஒரு விளக்கம். அது எல்லாமே அவங்களுடைய நலன் தானே காரணம், வேற என்ன காரணம்? அதாவது நான் இப்போ
நான் 4 ஆண்டு காலமாக சட்டமன்றத்துக்கு வரல. ஏன்னா எனக்கு இருக்கை தரல. சரி, உங்களுக்கு தந்த இருக்கையில் என்ன பிரச்சனை? எனக்கு இப்போ உடல்நலம் இல்லை, என்னால் அந்த நான் என்னோட அந்த வண்டியிலே தான் நான் வர முடியும், அந்த வண்டி வருவதற்கான வழிவகை இல்லை, அதனால் நான் வரல. இதுக்கு முன்னே மட்டும் என்ன, 2001லேருந்து 2006 வரைக்கும் நம்முடைய போற்றலுக்குரிய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ நீங்கள் ஒரு நாள் வரலையே, அப்போ நடந்துக்கிட்டு தானே வந்தீங்க. இதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது, அவர் சொன்னால் அப்படியே கேட்டுக்கணும். இல்லைங்க, இப்போ என்ன சொல்லுவாரோ அதான் காரணம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை மறந்து போயிடுவீங்க. நீங்கள் நினைச்சு பாருங்க, ஏன் 2001 2004 வரல? அப்போ நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க. இல்லை இப்போ எனக்கு அதில் இன்னொரு விஷயங்களுங்க. இப்போ திணிக்கப்பட்ட தேர்தல்ன்றாரு, இந்த யாரால் திணிக்கப்பட்டது, அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் எனக்கு. தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுயேட்சையான அமைப்பு. இல்ல நீங்க அடிப்படையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அந்த நீதிபதி பொறுப்புக்கு நிகரான ஒருவர் தான் அங்க தலைமை தேர்தல் ஆணையரா இருக்காரு. அவர் அந்த தலைமை தேர்தல் ஆணையரை நியமனத்துக்கு எதிர்கட்சி, பாராளுமன்ற சபாநாயகர், பிரதமர் உள்ளிட்ட ஒரு குழு தான் அவரை நியமனம் பண்ணுது. அவர் கட்சி அரசியலுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கணும் தான் இப்படி ஒரு குழுவே இருந்து அவரை நியமிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நியமனத்துக்குள்ள ஒரு தலைமை தேர்தல் அலுவலர் ஒரு தேர்தல் நடத்தினா அது திணிக்கப்பட்ட தேர்தல். நான் கேட்கிறேன், நான் அதே வார்த்தையோட கேட்கிறேன், அவருடைய அந்த தமிழ் வார்த்தையோட நான் கேட்கிறேன். திணிக்கப்பட்ட தேர்தல்னு திரு கருணாநிதி சொல்றாரு, இந்த தேர்தல் உங்களால் திணிக்கப்பட்டது. அதான் கேட்கிறேன், அதுதான் அந்த ரூட். உங்களால் திணிக்கப்பட்டது. ஏன் இந்த தேர்தல் அவசியப்பட்டது? ஏன் அவசியப்பட்டது? நீங்க தானே சொன்னீங்க. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை தானே ஒரு தேர்தல் வருது. இல்லை இப்போ எனக்கு அடிப்படையில் ஒரு ரூட் இல்லை சார். எனக்கு ஏன்னா அவர்களை விட நீங்கள் சட்டமன்றத்தில் நீண்ட அனுபவம் கொண்டவன்றதுனால கேட்குறேன். இது எல்லாமே காவேரி ஆகட்டும், முல்லை பெரியார் ஆகட்டும், இலங்கை விஷயமே ஆகட்டும், தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் தோற்று 67 திராவிட முன்னேற்ற கழகம் 69 கருணாநிதி தலைமையில் வந்த பிறகு அவர் தமிழகம் தன்னுடைய சொந்த சொத்தாக நினைக்க ஆரம்பித்தாரா இல்லையா? ஏன்னா இந்த ரூட் தெரிஞ்சாதான் நமக்கு தமிழகத்துக்கு இருக்கிற பிரச்சனைகள் தெரியும். 72 யாரால் இவர் தலைமை பதவிக்கு வருவதற்கு காரணம், அவர் ஒரு டைலாக் எழுதுறாரு நெஞ்சுக்கு நீதியில், அவர் எடுத்துக்க மாட்டேன்ட்டாராம். அண்ணா இறந்த பிறகு கருணாநிதி அவர்கள் இந்த தலைமை பதவியை நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி நாவலர் தான் கொண்டு வரதா இருந்தாராம். அன்றைக்கு அவருடைய மருமகன் மாறன் கூட எனக்கு வேண்டாம், அந்த சுமையெல்லாம் பெருசு, அது அந்த சுமைக்கு எனக்கு பக்குவம் இல்லைன்னு அவருடைய புத்தகத்தில் எழுதுறார். அவருக்கு அந்த பலுவே வேண்டான்னாராம். புரட்சி நடிக்கிற அவர் மீது திணித்தாருங்கிறாரே. இந்த பார்வையெல்லாம் அமைச்சரவையில் வர்ற போது எனக்கு போக்குவரத்து துறை தான் வேணும் கேட்டுட்டு தான் அமைச்சரவைக்கே வந்தார். பப்ளிக் ஒர்க்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அவர்கிட்ட தான் இருந்தது. அப்படி வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக தலைமைக்கு எதிராக கணக்கு கேட்டு குரல் கொடுக்கிறார். அது வரைக்கும் அவர் கட்சியினுடைய பொருளாளர், உங்களை முதலமைச்சராக முன்மொழிஞ்சவர், பேரறிஞர் அண்ணா அவராலே இதே கணின்னு சொல்லப்பட்டவர். இது எல்லாத்தையும் நீங்களும் இருந்து அவருடைய முகம் காட்டினா போதும் எனக்கு 30 லட்சம் ஓட்டு வரும் அப்படின்னு பேசுகிற அளவிற்கு அவ்வளவு செல்வாக்கு அந்த கட்சியில் உருவாக்கினவர். சாதாரண ஏழை எளிய மக்களிடம் இந்த கட்சியை கொண்டு போனவர். அவர் ஒரு நியாயமான கேள்வி எழுப்பினார்னு ஒன்று என்ன சொன்னார், அது வரைக்கும் திரு கருணாநிதிக்கு தெரியாத உண்மை அப்பதான் தெரிஞ்சது. என்னன்னா இந்தியாவில் 2 கேரளம் உருவாகக்கூடாது. இந்த வார்த்தையை சொன்னது இது எப்ப தெரியுது? அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தெரியல, அவர் கட்சியின் பொருளாளர் இருந்தப்போ தெரியல, அவர் உங்களை முதலமைச்சராக முன்மொழிஞ்சப்ப தெரியல, அவர் உங்களுக்காக தேர்தல் பண்ணி செஞ்சப்ப தெரியல, அண்ணா பாராட்டினப்ப தெரியல, இப்போலாம் தெரியாத உண்மை எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? நீங்க இது அவருடைய கடந்த காலம். நீங்க கர்நாடக காவிரி விஷயத்தின் வரலாறை தமிழகத்தில் எடுத்து பார்த்தீர்களானால், புரட்சி நடிகர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிய பிறகுதான் முதலில் அந்த மேகதாது பிரச்சனை வந்தபோது குண்ட்ராவை நேரடியாக போய் சந்தித்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். இந்த சரித்திரத்திலேயே நம்ம போட்டிருக்கிற வழக்கை பார்த்தால் அதிமுக இதே போல நான் ஒரு சம்பவத்தை சொல்லணும். அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக புரட்சி தலைவி அம்மா பொறுப்பேற்று சென்னை மாநகரில் நடந்த முதல் பொதுக்கூட்ட மேடையிலே அவங்க கர்நாடக முதலமைச்சர் திரு ராமகிருஷ்ண ஹெக்டே காவிரி நதிநீர் பிரச்சனையில் தலையிட வேண்டும், தமிழக விவசாயிகளுடைய வறட்சியை போக்குவதற்கு வாடிக்கொண்டிருக்கிற அவர்களுடைய அந்த முகத்திலே
ஒரு உற்சாகத்தை உருவாக்குவதற்கு இல்ல அதுல காவிரி நதி இல்ல, அம்மா அந்த முதல் கூட்டத்தில் இல்ல முதல் சார், உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அவர் ஒரு படப்பிடிப்புக்காக கர்நாடகா போயிருந்தார். அங்க போனப்போ முன்னாடி நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவள் என்று சொன்னதற்காக கன்னடத்துக்காரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, நீ எப்படி எங்க ஊர்ல பிறந்துட்டு எப்படின்னு சொல்லலாம்னப்போ, பூர்வீகம் என்ன என்று சொல்லி அன்றைக்கே பகிரங்கமாக நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவள், நான் ஒரு தமிழச்சி என்று பகிரங்கமாக அன்றே அவ்வளவு முரடர்கள் மத்தியில அன்னைக்கு அங்க வந்து கூடிய கூட்டம் இருக்க, அந்த கூட்டத்தினுடைய அந்த போக்க நினைச்சா இன்னைக்கு மெய்சில் இருக்குது. அந்த கூட்டத்துல அவங்க வந்து அப்பவே சொன்னவங்க அன்று. ஆமா, அன்று பகிரங்கமா அப்பவே அந்த வார்த்தையை சொன்னாங்க. சார், இப்போ இந்த எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கிற பட்சத்தில் இப்போ தமிழக பாஜக மற்ற கட்சிகள் கொடுப்பதை விட தமிழக பாஜக இன்னும் இந்த மேகதாது அணை விஷயத்தில் இன்னும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? கட்டாயம். நீங்க இப்போ வந்து சாதாரண செய்திகள்லாம் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையான வார்த்தை பிரயோகத்தோட அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. உண்மையில வந்து அவர்கள் வந்து மாநில தலைவர் பதவி பொறுப்பெடுத்த உடனேயே அவர்களுக்கு எங்கிருந்து ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக, சகோதரியாக எங்கிருந்து முதல் வாழ்த்து வந்ததுன்னா நம்முடைய முதலமைச்சர் அம்மாவோட மட்டும்தான் முதல் வாழ்த்து. பாஜக தமிழக தலைவராக ஒரு பெண்மணி. ஆனால் அந்த அம்மா இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் வந்து மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தமிழக அரசை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடக அரசு இந்த நடவடிக்கையை விமர்சிப்பதற்கு, அந்த கடுமையான வார்த்தை பிரயோகளோட விமர்சிப்பதற்கு ஏன் முன் வரல? ஏன் பாஜக வந்து என்ன முரண்பாடு? சொல்லுங்க சொல்லுங்க, ஏன் முன் வர மாட்டேங்கிறாங்க? எங்களுடைய தமிழக தலைவரை பொறுத்தவரையில் ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் வந்து நிச்சயமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயங்களை அரசு பாராட்டி இருக்கிறாங்க. அரசினுடைய நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் பாராட்டி இருக்கிறோம். அரசு மக்கள் சார்ந்த ஒரு சில விஷயங்களே நம்ம அரசனுடைய கொள்கைகளை விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த குறிப்பாக மேகதாட்டு அணை விஷயத்தில் எங்களுடைய மாநில தலைவர் கடுமையான தன்னுடைய கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்ல, எங்கே தெரிவிக்கணுமோ எங்கே கொண்டு போக வேணுமோ அதை சரியான இடத்துக்கு கொண்டு போய் அது சரியான தெரிவை எட்டுவதற்கு அதுக்கான முழு முயற்சி எடுத்திருக்காங்க. அதில் எந்தாலும் மறுக்க முடியாத உண்மை. அதற்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சரி, மூத்த தலைவர் திரு இலகணேசன் அவர்கள் எல்லாருமே இதில் சேர்ந்து முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு மத்திய அமைச்சர் தெளிவாக வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொல்றார், இது நிச்சயமாக இந்த அரசு நான் தவறாக இருந்தாக்கள் நான் மாற்றிக்கொள்கிறேன். எனக்கு பார்க்கிற போது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய குரல் ஒரு மாதிரியாகவும், தமிழிசை சவுந்தரராஜனுடைய குரல் வேறு மாதிரியாகவும் துணிக்கிறதே. அது எனக்கு தான் துணிக்குதா? அது உண்மையா எப்படித்தானா? அது எப்படி பார்க்குறவங்களை பொறுத்து இருக்கு. எங்களை பொறுத்த வரையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரே குரலில் தமிழக நலன் சார்ந்த விஷயங்களிலே ஒரே குரலோட பேசுகிறோம். மாநில தலைவர் அவர்கள் என்ன சொல்றாரோ அதுதான் நிச்சயமாக தமிழக பாஜகவினுடைய குரல். அவர் நிச்சயமாக இந்த மேகதாட்டு விஷயத்தில் பலமாக தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார். நேரடியாக பிரதமரை பார்க்கும்போது இது விஷயமாகவும் இலங்கை விஷயமாகவும் பேசியிருக்கார். ஏன் முல்லை பெரியாறு விஷயத்தில் கூட இன்றைக்கு 10 ஆண்டுகளாக நடக்க முடியாதது நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு தானே சாதிச்சிருக்கிறோம். அந்த 153 அடியாக உயர்த்துவதற்கு 3 நீதிபதிகள் இருக்கு. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதை நான் மறுக்கிறேன். ஏன்னா இது வந்து இவங்க வந்த பிறகுதான் போட்டாங்கன்னு சொல்லாதீங்க. மக்கள் பிரதிநிதியாக பொறுப்பில் வந்தவுடனே அனைவரையும் சமமான நோக்கில் தான் பார்க்க வேண்டும். தங்களுடைய சொத்து அல்ல. முல்லை பெரியார் விஷயத்துல சட்டத்தை செயல்பட மதிக்கலையே. சட்டத்தை தான் இதுவரைக்கும் யாரும் மதிக்கலையே. அதுதான் மதிக்க விஷயத்துல நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் நடந்திருக்கிறது. 10 ஆண்டுகளாக நடக்கவில்லை. அப்பயும் சட்டம் இடங்களிலும். இப்ப இந்த வெற்றி, முல்லை பெரியாறு வெற்றி என்பது புரட்சி தலைவி அம்மாவினுடைய நீண்ட நெடிய தொடர்ந்த சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. அவங்க உச்ச நீதிமன்ற கதவுகளை தட்டையினுடைய விளைவாக கிடைத்திருக்கிற வெற்றி. அதனால இல்லையா இப்ப வீரமணி என்ன சொல்றாரு? இல்ல வீரமணி என்ன சொல்றாரு? அனைத்து கட்சியும் நான் இவர்கிட்ட கேட்க விரும்புறது, சரி ஒரு பேச்சுக்கு
உங்களுடைய பங்குல இருக்குது அப்படின்றத ஒரு பேச்சுக்கு ஒப்புக்கொண்டாலும் மேகதாதுல இந்த அக்கறையை காட்டுங்க. காட்டியிருக்குமே உடனடியா. இந்த விவாதமே நிச்சயமா காட்டியிருக்கோம். நாங்க மத்திய அமைச்சர் தெளிவா சொல்லியாச்சு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு இப்போ இன்னொரு விஷயம், இப்போ வீரமணி என்ன சொல்றாருன்னா அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூப்பிடணும்ன்றாரு. இது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம உச்ச நீதிமன்றமே போயிட்டு இருக்கீங்கன்னு ஒரு சொல்றாரு. அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அடிப்படையிலேயே ஒரு மேலெழுந்து வாரியா பார்த்து பேசுற ஒரு குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் இல்லையா? சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் இல்லையா? அங்க ஒரு தீர்மானத்தை வைத்து நிறைவேற்றப்படுகிற போது அப்ப அதுல அனைத்து கட்சிகளும் இல்லையா? இல்ல அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களை 40 நாடாளுமன்ற உறுப்பினரையும் கொண்டு போய் நாடாளுமன்ற துணைத் தலைவர் தம்பிதுரை தலைமையில் ஒரு குழு போச்சே, அதுல பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட எல்லாம் போனாங்களே, அது ஒரு அனைத்து கட்சி இல்லையா? என்ன அவங்க என்ன கேட்குறாங்க? திரு வீரமணி வர்ற ஒரு இதுதான் அனைத்து கட்சி கூட்டமா? இப்போ என்னன்னா தொடர்ந்து என்னன்னா அனைத்து கட்சி கூட்டங்கள் பரமாக போய் நமக்கு அது பலன் கிடைக்காதனால்தான் நாம் உச்ச நீதிமன்ற கதவுகளை தட்டினோம் என்பது தானே உண்மை. அது காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக நான் மட்டுமே, அவர் திரு வீரமணி அவர்களுக்கும் தெரியும், நான் அரசியலுக்கு வந்த பின்னாலே ஒரு 6-7 முறை போய் டெல்லியில பிரதமர் அமைச்சரை சந்திப்பதற்கு போயிருப்போம். இன்னமும் எனக்கு நல்ல பசுமையான நினைவு இருக்கு. பிரதமராக அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்த நேரம் இதே போல ஒரு குழு போய் சந்திக்கிறோம். காவிரி நதிநீர் பிரச்சனையில் காவிரி நதிநீர் தண்ணி வேணும்னு கேட்கறதுக்காக போறோம். அவர் நல்ல கவிஞர், அவர் நகைச்சுவையா சொன்னார், இப்ப நான் தேநீர் தரேன், இது என்னால முடிஞ்சது, அப்புறம் நீர் தரேன் தேநீர். அது குறித்து அப்புறம் சகோதரர் தமிழரசனுக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்துறாரு. முதல் முறையாக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 7 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த விஷயமாக தனி பிரதமர் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தொடர்ந்து 7 மணி நேரம் இது விஷயமாக அது ஒரு அதிக நேரம் கொடுத்து அக்கறை எடுத்தார் என்பது மாற்று கருத்துல அனைவருக்குமே தெரியும். அவர் கூட இருந்து பார்த்தனால சொல்றேன். அப்ப அந்த முக்கியத்துவமான ஒரு விஷயமாக அன்றைக்கு செய்தித்தாள்கள்லாம் வந்ததுக்கு 7 மணி நேரம் கிட்டத்தட்ட அதற்காக கவனம் கொடுத்தாருன்னு. ஆகினால் நிச்சயமாக தேசிய கட்சி ஒரு நலன் சார்ந்து மாநில நலன் சார்ந்தெல்லாம் நிச்சயம் முடிவெடுக்க போறதில்லை. இது நடக்க போறதே இல்லை. பல அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சி பிரதிநிதிகள் பிரதமரை சந்தித்திருக்கிறோம், குடியரசுத் தலைவரை கூட சந்தித்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய அப்புறம் உச்ச நீதிமன்றத்தை இவ்வளவு நடந்த பின்னாடி இப்ப சட்டப்பேரவையில் அதற்காக பல முறை தீர்மானம் போட்டிருக்கோம். திமுகவும் பங்கேற்று பேசியிருக்கு, திமுக தலைவர்களும் பேசியிருக்காங்க, தேமுதிக பிரதிநிதிகளும் பேசியிருக்காங்க. என்ன பண்ணினாலும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பது நீதிமன்ற தீர்ப்பினால் தானே நமக்கு நியாயம் கிடைச்சிருக்கு. நிச்சயமாக நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் ஒவ்வொரு முறையும் அம்மா சட்டத்தின் முன்னர் சட்டத்தின் கையை போராடி சட்டத்தின் மூலமா போராடித்தான் பெற்றார்களே தவிர இது அரசியல் மூலமாக அரசியல் கர்நாடக அரசு இயற்றிய அவசர சட்டம் செல்லாது. அனைத்துமே காவேரி நீரவாரி நிகமம் எடுக்கிற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்திட வேண்டும். இதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துதான் நடந்தது. இல்ல சார், இதுல 2 விஷயமா பார்க்க வேண்டும். ஒன்று அணை கட்டுவது, அணை கட்டினால் நமக்கு நீர் வரவில்லை. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த அந்த நீர்ப்பாசன அமைச்சரே கர்நாடகாவில் என்ன சொல்றாரு, தேவைப்படும் போதெல்லாம் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நீர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோன்றது. நீர் கொடுக்குறீங்க, மழை வரும்போது உபரி தண்ணீர் தான், உபரி நீர் தான் நமக்கு வருது. ஆனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், தண்ணி கிடைக்காது இருப்பது என்பது வேறு, கிடைக்கிற தண்ணீரில் நஞ்சை பாய்ச்சுவது அது இன்னும் அபாயகரமானதாக நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? ஒரு திட்டமிட்ட சதியாக கூட நினைக்க தோணுகிறது. ஏன்னா ஒரு அரசுக்கு இவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நச்சுத்தன்மை படைத்த கழிவு நீரை இன்னொரு மாநிலத்துக்கு போய் அவருடைய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அப்படிப்பட்ட அத்தியாவசியமான ஒரு நதியோட கலக்க செய்வது என்பது திட்டமிட்ட சதியோ? ஏன்னா ஏற்கனவே இப்படி ஒரு வழக்கு போராட்டம், கடந்த 75 ஆண்டு காலமான ஒரு தொடர் போராட்டம், இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது இப்படிப்பட்ட செயல் ஈன செயல் மட்டுமல்ல, இழிவான செயல் மட்டுமல்ல, ஒரு சதி திட்டமோ என்று சந்தேகிக்கக்கூடிய செயலாக இப்போ செயல் இருக்கு. முன்னாள் பிரதமர் தேவகவுடா சொல்லியிருக்காரு கர்நாடக அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, தமிழக அரசுக்கு இதுக்காக விளக்கம் கொடுக்கணும்ன்ற. அதாவது இது அந்த குறிப்பிட்ட மாநில அரசினுடைய எல்லைக்குள்ளே வருது இந்த கழிவுநீர் கலப்பது. அந்த மாநில அரசு நிச்சயமாக அந்த
தொழிற்சாலைகளுடைய அனுமதியை ரத்து பண்ணலாம், தடுக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். மத்திய அரசும் அதை அழுத்தம் கொடுக்க போகிறோம். தேவேகவுடா அவர் சொல்கிறது, மேட்டூர் அணையில் இருக்கிற மீன் கூட கடந்த மாதங்களில் இறந்து இருக்கிறதாக நிறைய செய்தியெல்லாம் வரும்பொழுது நிச்சயமாக அந்த நீரில் மாசு கலந்து இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மைதான். நிச்சயமாக இதுக்குனுடைய பொறுப்பு கர்நாடக அரசு இருக்கிறது. இதில் மத்திய அரசு என்ன அளவுக்கு முயற்சி அழுத்தம் கொடுக்க முடியுமோ எங்களுடைய சுற்றுச்சூழல் துறை மூலமாக இதை நடவடிக்கை எடுப்போம். இந்த ஒரு விஷயத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழரின் நலம் சார்ந்து இன்னும் உரக்க குரல் கொடுத்து படுவேகமாக மத்திய அரசுக்கு நிர்பந்தம் கொடுத்து தமிழக நலனை காப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு தமிழக அரசு தொடர்ந்து இதை விடாது, அதுவும் அதிமுக அரசு இது விடாது என்கிற நம்பிக்கையோடு இந்த பிரச்சனையை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். நன்றி நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.